கட்சி நண்பர்கள், இன்டர்நெட் புகைப்படக்காரர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஒரு ஒரு பெரிய வெற்றிக்கு பின்னால் சொந்த வீடுக்கு போகும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். எப்பயுமே சிட்டியில் சக்ஸஸ் பண்ணிட்டு நம்ம ஊரில் போய் பார்த்து நம்ம ரிலேட்டிவ் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் தான் இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர்கள் உங்களோட இந்த சந்திப்புங்கிறது உண்மையிலேயே ரொம்ப மன நிறைவாக இருக்குது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன் நான் அவங்களை சொல்கிறேன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற எல்லாரையுமே நான் ஒரு அசிஸ்டன்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருஷமாக எல்லாருமே நான் பார்த்துருக்கேன். இண்டிவிஜுவலாக உங்களோட காஃபி சாப்பிட்ருக்கேன். எல்லாருமே பழக்கம் பண்ணும்போது அது மட்டும் இல்லை, நான் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 25 சிறுகதைகள் எல்லா பத்திரிகைகளுமே எழுதியிருக்கேன், நாவல் எழுதியிருக்கேன். ஸோ அந்த வகையில் அங்கே இருக்கிற ஒரு சேர் எனக்கு சொந்தம் அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. அப்படி ஒருத்தர் தான் சிவகார்த்திகேயனும் அப்படின்னும் போது உண்மையிலே என் குடும்பம் ஒரு சொந்தக்காரங்கன்னு நான் சொல்றதுல மிக இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மான்கரத்தையோட சக்சஸ் அப்படின்னும் போது பொதுவாக ஒரு விஷயம் என்னன்னா, காமெடி படமும் கஷ்டப்பட்டு தான் எடுப்போம். முதல்ல அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். எப்படி ஒரு ஆக்ஷன் ஃபில்முக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதே கஷ்டம் தான் காமெடி படம்னா நாங்கள் அது ஒரு ஹியூமர்னா அது ஜாலியாக எடுப்பாங்க. அட்ராக்ஷன் இல்லை, காமெடி படமும் கஷ்டம் தான். அந்த டைமிங்கு அதெல்லாம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு 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 ஆக்ஷன் ஃபிலிமில் ஒரு பில்டப் விட்டு போச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு லோ ஆங்கிளில் ஒரு ட்ராக் போட்டு ஒரு மியூசிக்கில் அதை தூக்கிட முடியும். ஆனால் காமெடிங்கிறது அந்த ஸ்பாட்டில் ஒர்க் அவுட் ஆகிற ஒரு விஷயம். அதில் ஒரு டைமிங் ஒன்று இருக்கும். ஸோ அது உண்மையிலே பார்க்க போனீங்கன்னா காமெடி சீரியஸ் பிஸ்னஸ் அப்படிங்குவாங்க. உண்மையிலே அது காமெடிங்கிற அந்த டைமிங் ரொம்ப முக்கியம். இந்த படத்தில் நான் தேட்டரில் போய் பார்க்கும்போது ரொம்ப ஒரு எல்லா வயசு ஆட்களும் இன்னைக்கு கூட இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஏவிராஜ் சொல்ல வெளில பார்த்துட்டு தான் இருக்கேன். அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, ரொம்ப மன சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு படம்ங்கிறது அல்டிமேட்டா அது ஆடியன்ஸுக்கு கொண்டு போற ஒரு விஷயம். அது ஆடியன்ஸ் எவ்வளவு தூரம் ரீச் பண்ணுச்சு அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். அதுல என்ன விஷயம்னா, இப்போ சிவகார்த்திகேயன் வச்சு ரொம்ப சீரியஸ் படம் பண்ண முடியாது. ரொம்ப 100% 14 ரீலுக்கு ஒரு கருத்து ஒரு இது போனா அது ரிவர்ஸ் ஆகிடும். அவர் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த படங்கள்ல இருந்து கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் இருக்கும். ரொம்ப 4 ஸ்டெப் தாண்டிட்டா இமேஜ் இதாகிடும். நான் கமிட் ஆகும்போது அவர்கிட்ட இந்த படம் கமிட் பண்ணும்போது 2 படம் தான் ரிலீஸ் ஆகிருக்குது. பட்டு 1 இயர்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 படம் தொடர் ஹிட்டு கொடுத்துட்டாரு. அது ரொம்ப சேலஞ்சிங் ஆகி போச்சு, பயமாயிடுச்சு. இன்னும் இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்துட்டாரு. வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒரு படம் அவ்வளோ பெரிய ஹிட் ஆயிடுச்சு. சேம் பேனர்ல நம்ம பண்றோம், சிவகார்த்திகேயன் வச்சு பண்றோம் அப்படின்னும் போது அதுலயும் முக்கியமா திருக்குமரன் என்னோட அசிஸ்டன்ட், அவருக்கு ஒரு நல்லது பண்ணணுன்றதுக்காக தான் ஒரே ரீசன் இந்த ப்ராஜெக்ட். அவர் லைஃபுக்கு அவன் உங்ககிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசன் தான் இந்த படம் அவன் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் காரணம். பணம்ங்கிறது எனக்கு வேற டைரக்ஷன் ஒன்று இருக்கு, அதுல நான் பண்ணிக்கலாம். இது முழுக்க முழுக்க அது ஒண்ணுதான் ரீசன். ப்ரொடக்ஷன்ங்கிறது திரும்ப நல்ல திறமைசாலிகள், புது டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸை உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய தயாரிப்பாளர், என்னுடைய நிறுவனத்தோட ஒரே குறிக்கோள். அது மட்டும்தான். பணம் செகண்ட் கூட கிடையாது, அது 3வது 4வது கூட இல்லை. பணமே இல்லைன்னா கூட நான் படம் எடுப்பேன், இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன், நல்ல திறமைசாலிகளை ஊக்குவிப்பேன். சிவகார்த்திகேயன் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ப்பது எனக்கு அவர் பார்க்கும்போது என்ன ஞாபகம் வரும்னா, அந்த அவதார் படத்துல ஒரு கேரக்டர் வந்துடும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு மீடியால ஒரு கேரக்டர் இங்க அந்த பேர்டு அடக்கிறதுக்கு அவன் கஷ்டப்பட்டு டப்புனு கீழே விழுந்து திருப்பி மேலே ஏறி உட்காந்து அந்த ஸ்ட்ரகிள் தான் அவருக்கு இப்போ இது பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா அந்த கிளைமேக்ஸ்ல அவன் அந்த பேர்டை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு நிறுத்துற மாதிரி சிவகார்த்திகேயன் கண்டிப்பா ஒரு கரெக்ட் இதுல வந்துருவாருன்னு தோணுது. இப்ப கூட நான் அவர்கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன், சடாலும் ஒரு பெரிய கருத்து படத்தில் நடிக்க முடியாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் இருக்கிறாங்க 15-20% ரீச் பண்ணணுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தான் வரணும். அதுக்கு நம்ம 100% ஆசைப்பட்டா அவரோட ஆடியன்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு கோணம் இருக்கு. அவர் ஆடியன்ஸ் அவங்கள ஒரு ஆளா பார்க்கணும்னு நினைக்கிறான். ஸோ அதுல இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா வரணும். இந்த மான்கரத்தைங்கிற ஒரு விஷயம் ஒத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். என்னன்னா, லைஃப்ல யாரு ஜெயிக்கணும்? ஒரு ட்ரெயின் பிறக்கும் போது 7 வயசுல இருந்து கரெக்டா அப்பா அம்மாவோட கைடன்ஸ்ல வளர்ந்த ஒருத்தன் ஜெயிக்கணுமா? இல்ல எனக்கு நல்ல கைடன்ஸ் இல்ல, சரியான ஒரு 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 சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல, நான் ஊதாரியா போயிட்டேன், வீணா போயிட்டேன். ஒரு 25 வயசுல 30 வயசுல மைண்ட்ல ஏதோ ஒன்று ஸ்பார்க் அடிக்குது, லைஃப்ல நானும் ஜெயிக்கணும்னு முடிவு பண்றான்.
அவங்க 2 பேரும் மோதுறாங்க. அதுதான் அந்த அந்த கதையோட மெயின் விஷயம். ட்ரெயின்டா சின்ன வயசுல இருந்து ஒரு ரிங்லயே வளர்ந்த ஒருத்தன் ஜெயிக்கணுமா, இல்ல 20 வயசுல நான் சாதிக்கணும்னு நினைச்சா ஒருத்தன் ஜெயிக்கணுமா அப்படிங்கிற அதுதான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஏன் இன்னைக்கு கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய சக்சஸ். அது மட்டும் கிடையாது, லைஃப்ல வந்து சாதிக்கணுங்கிறது ஒரு 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 கடவுளே தீர்மானிச்சாலுமே கூட இதுதான் நடக்கும், ஒரு கடவுளே தீர்மானிச்சாலும் நம்மளோட சின்சியாரிட்டி நம்மளோட ஹார்ட் ஒர்க்கும் இருந்ததுன்னா அந்த அந்த விதியை கூட கொண்டு போய் நம்ம பேர்ல ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ரொம்ப இன்டைரக்டா ரொம்ப ஷட்டிலா சொல்லியிருந்தோம் இந்த கதையில. அதுதான் ஆடியன்ஸுக்கு இன்னமும் கொண்டு போய் நல்லா ரீச் ஆயிடுச்சு. ஸோ நல்ல தயாரிப்பாளர் மதன் சார் ரொம்ப எந்த விதமான இதுவும் இல்லாம அழகா சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருந்தாரு, ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. முக்கியமா சொல்லணும்னா இந்த படத்துக்கு அனிருத் எப்படி மாறினான்னு எனக்கு தெரியல, ஏதோ பதட்டத்துல நான் தான் சொன்னேன் முக்கியமா அனிருத் முக்கியா இருந்தேன், நீங்க சொல்லுங்க சார், நீயே சொன்னதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லி நான் அனுப்பி வச்சேன். ஒரு சின்ன படங்கள் அதுவும் இந்த மாதிரி ஒரு ஆரம்பிக்கும் போது சின்ன படமா இருந்தது, போக போக ஒரு பெரிய ஓப்பனிங் இந்த படத்துக்கு கிடைச்சது காரணம் அனிருத். இன்னைக்கு வந்து ஆல் சாங்ஸ் ஹிட், சாங்ஸோட லீடுக்கே கை தட்டுறாங்க அப்படின்னா அவரோட அனிருத்தோட மியூசிக். பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட நல்லா பண்ணியிருந்தாரு. ஒரு யங்ஸ்டர்ஸ் சாங்ஸ்ல ஹிட் கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை, நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையும் அந்த சீனை கன்வே பண்றதுல வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், அது அனிருத்துக்கு கையில கிடைச்சிருச்சு. நிச்சயமா அவரும் ரொம்ப நல்லா பண்ணுவாரு. சுகுமார் சார் ரொம்ப நல்ல விஷுவல்ஸ் ரொம்ப பிரமாதமாவே இருந்தது, அழகா எல்லா சாங்குமே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உண்மையிலே சொல்லணும்னா என்னோட படங்கள்ல கூட சாங்ஸ்ல சில இடத்துல நான் வந்து அந்த கண்டென்ட்ல ரொம்ப உள்ள போவேன், சாங்குங்கிறது கொஞ்சம் என் மைண்ட் செட் ஆகாம என்ன என் விருப்பத்துக்கு அதை நான் உட்படுத்திக்குவேன் வற்புறுத்தி. பட் சங்கர் சார் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சாங்கும் அப்படியே 5 விதமா இருக்கும். அது கூட காதலன் அந்த பீரியட்ல வந்தப்ப பாத்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டியா இருக்கும். அந்த சாங்ல வந்து அவ்வளோ விஷுவல்ஸ், காஸ்டியூம்ஸ், ஹேர் ஸ்டைலிங் எல்லாமே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸா ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க இவங்க. இது வந்து மார்கராஜாவோட இவ்வளோ பெரிய ஒரு ஹிட் வந்து கண்டிப்பா ஒரு டீம் எஃபோர்ட்ஸ். இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து முக்கியமா வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் வளரும் போது, டெக்னீஷியன்ஸ் இந்த மாதிரி வளரும் போது உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ரூம்ல இருக்கிற நீங்க தான் வந்து அந்த 10 கோடி ஜனங்களுக்கும் உலகத்துக்கும் இவங்களுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பாலம், இந்த பிரிட்ஜ். அதனால ஏதோ ஒரு சின்ன தப்புகள் ஏதாவது இருந்தாலும் ஏதோ ஒன்று இருந்தாங்கன்னா எங்க காதல சொல்லுங்க, எங்ககிட்ட ஏதாவது நல்லது இருந்தா அந்த ரசிகர்கள்ட்ட கொண்டு போய் சேருங்க. ரொம்ப நன்றி.